चेक करा अस्सलामुअलैकुम हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே சூப்பரா இருக்கேன் சோ இன்னைக்கு வந்து இஃப்தியார் குக்கிங் vlog தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் நான் எப்பவுமே வந்து ஸோஹர் நமாஸ் முடிச்சிட்டு என்னெல்லாம் வந்து ஊற போடணுமோ அதெல்லாம் ஊற போடுறது அதுக்கு அப்புறம் வந்து ஜூஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றது இது எல்லாமே வந்து ஸோஹர் நமாஸ் முடிச்சிட்டு வந்து நான் செஞ்சிடுவேன் சோ அது சப்ஜா சீட்ஸ் ஊற வெச்சிட்டேன் அதுக்கு அப்புறம் வந்து இன்னைக்கு வாட்டர்மெலன் ஜூஸ் தான் செய்ய போறேன் ஸோ அதுக்காக தான் வாட்டர்மெலன் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா இந்த வாட்டர்மெலன் வந்து ரொம்ப பெருசாக வாங்கிட்டோம் பட் வந்து பார்க்குறதுக்கு ரெட்டாக இருக்குது டேஸ்ட் வந்து சுத்தமாக நல்லாவே இல்லை ஸ்வீட்னஸே இல்லாமல் அந்த மாதிரி இருந்தது சரி இது வேஸ்ட் ஆகிடும் அப்படியே வச்சோன்னா ஜூஸ் போட்டுட்டோன்னா எல்லோரும் குடிச்சிடுவாங்கன்னு சொல்லி தான் வாட்டர்மெலன்லாம் கட் பண்ணிவிட்டு ஜூஸரில் கட் பண்ணி ஆட் பண்ணிகிட்ருக்கேன் ஜூஸ் செய்கிறதுக்கு ஸோ இந்த vlog வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் காமிக்க வேண்டாம் அந்த மாதிரி தான் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் இல்லை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபேஸோ காமிச்சிட்ருக்கேன் ஸோ இந்த டைப் vlog உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ வாட்டர்மெலனில் வந்து கொஞ்சம் கூட வாட்டர்மெலன் இல்லாத மாதிரி எல்லாம் ஃபுல்லாக சீவி போட்டுட்ருக்கேன் இதே வந்து இவங்களாம் சாப்பிட்றதுக்காக கொடுத்தோம் நான் வந்து பாதியாக சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டில் சரியாக சாப்பிடாம வச்சுடுவாங்க ஜூஸ் போட்டால் வந்து ஒரு நல்லது என்னென்னா நல்லா ஃபுல்லாக எல்லாமே எடுத்து சீவி போட்டுடலாம் பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக பண்ணிட்டேன்னு ஸோ இது ஜூஸரில் போட்டு அடிச்சிட்டு சுகர் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நான் ஸ்வீட் இல்லை சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ அதுக்காக வந்து சுகரும் சேர்த்துட்டு அரைச்சிட்டு ஜூஸ் எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த வேலை செஞ்சிடலாம் உங்கள் நோன்பு எல்லாமே எப்படி போயிட்டுருக்கு எல்லாமே சொல்லுங்கள் நீங்கள் உங்களோட வேலைகள் எல்லாம் எப்படி செய்வீங்கன்னு கூட ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து டெய்லி ரெசிபீஸ் வீடியோஸ் கூட வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் டே 1 டே 2ன்னு அல்ஹம்துலில்லாஹ் இன்ன வரைக்கும் வந்து 18-19 வீடியோஸ் வந்து 18 வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஸோ ரெசிபீஸ் எல்லாமே வேணும்னா என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள் எல்லாமே நான் செய்கிற வீடியோஸு நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்வேன் ரெசிபீஸ் எல்லாமேன்றது ஷேர் பண்ணிட்டு வரேன் இன்ஸ்டாவில் தான் கொஞ்சம் நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது கொஞ்சம் யூடியூப்பில் ரெஸ்பான்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் பார்க்குறீங்கன்னா வந்து ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் ஸோ இது தாங்க என்னோடய கிச்சன் வந்து சின்ன கிச்சன் தான் ஸோ இப்படி தான் நான் வந்து வேலை செஞ்சிட்ருப்பேன் ஜூஸ் எடுக்க சொல்ல வந்து கீழே ஃபுல்லாக சிந்திடுச்சா ஃபஸ்ட்டு அதை தொடச்சிட்டு நம்ம நெக்ஸ்ட் வேலையை பார்க்கலான்னு தான் ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் யாரெல்லாம் இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் கொஞ்சம் வந்து சிந்திட்டா டக்குன்னு க்ளீன் பண்ணிடுறது அது வந்து எனக்கு ஈஸியாக தெரியும் நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன் ஸோ வந்து பருப்பு ஊற வைக்கிறதுக்காக மறந்துட்டேன்னா நான் இன்றைக்கி வந்து கடலைப்பருப்பு வடை சமோசாஸ் அதுக்கப்புறம் வந்து பிரெட் பாக்கெட்ஸ் பிரெட் பார்சல்ஸ் சிக்கன் பிரெட் சீஸ் பார்சல்ஸ் வரும் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் சொல்கிறதுக்கு ஸோ அதுதான் செய்ய போகிறேன் சிக்கன் சீஸ் பார்சல்ஸ் ஓகேவா அது செய்ய போகிறேன் ஸோ வந்து கடலைப்பருப்பு சும்மா கொஞ்சமாக வந்து ஊற போட்டுட்டு என்ன நம்ம வகையாக ஸ்நாக்ஸ் பண்ணாலும் இந்த கடலைப்பருப்பு வடை இருக்கணும் மசால் வடை அப்படி இல்லைனா வந்து உளுந்து வடை அப்படியும் இல்லைனா வந்து பஜ்ஜி இது 3ல் ஒன்றுனாவது நான் வந்து கண்டிப்பாக செஞ்சு தான் வைக்கணும் கிட்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி தான் பிடிக்குது என்ன நம்ம வகையாக செஞ்சாலும் கஞ்சியில் போட்டு சாப்பிட்றதுக்கு இது வந்து கண்டிப்பாக வேணுன்றாங்க காஷிஃப் எப்படி நான் வந்து நோன்பு திறந்த உடனே வந்து டியூஷனுக்கு போயிடுவான் அவன் சரியாக சாப்பிடக்கூட மாட்டான் நமாஸ் படிச்சுட்டு அப்படியே போயிடுவான் அவன் ஸோ அவனுக்கு என்ன பண்ணுவேன் நான் வந்து ஒரு பாட்டிலில் ஜூஸ் அந்த மாதிரிலாம் நான் வந்து பேக்கில் வச்சு பாட்டிலில் வச்சு பேக்கில் கொடுத்துடுவேன் ஸோ அங்கே டியூஷன் டைமிங்கில் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து +2 எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் துவா செய்யுங்க உங்கள் வீட்டில் யாராவது பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற பசங்க இருந்தாங்கன்னா ஆல் த பெஸ்ட் எல்லாருமே நல்லா செய்யணும் ஸோ 10th +2 +1லாம் யாராவது வீட்டில் பசங்க இருக்காங்கன்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் யாரெல்லாம் பப்ளிக் எக்ஸாம் இந்த வருஷம் எழுத போகிறாங்கன்னு எனக்கு காஷிஃப்க்கு வந்து இந்த வருஷத்தோட வந்து ஸ்கூல் வந்து ஃபினிஷ் ஆகிடும் ஸோ இதுக்கப்புறம் வந்து சின்னவன் தான் 3 வருஷம் எப்படி போகணும்னு தெரில அவன் வந்து கொஞ்சம் படிப்பில் வந்து ஸ்லோ தான் நெக்ஸ்ட் இப்போது ஜூன்லேருந்து 10th போகிறாரு சின்னவர் ஸோ காஷிஃபோட ஸ்கூல் வந்து இதோட வந்து முடிஞ்சிடும் சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிகிட்ருக்கேன் வாட்டர்மெலன் ஜூஸில் சப்ஜா சீட்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து போடணும்னு நினைக்கிறேன் தண்ணி வந்து ஃபுல்லாகவே அப்சர்வ் ஆகிடுச்சு ஸோ கெட்டியான மாதிரி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு வந்து வாட்டர்மெலன் ஜூஸில் சப்ஜா சீட்ஸும் போட்டுட்டு வந்து வச்சிட போகிறேன் ஃபஸ்ட் இந்த வேலைலாம் செஞ்சுட்டா தான் நம்மளுக்கு வந்து இஃப்தியார் டைமிங்கில் நல்லா கூலிங்காக இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக
நீங்களாம் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லுங்கள். வடைலாம் வெளியே வாங்கிடுவீங்களா இல்லை வீட்டில் செய்வீங்களா? எங்கள் வீட்டிலலாம் வந்து நான் வெளியே வாங்கினேன்னா வந்து என்னோடய பட்ஜெட் வந்து செட் ஆகாது. எங்கள் பசங்க வந்து வடைலாம் வந்து நல்லா ஜாஸ்தியாக சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு நோன்பு திறந்த உடனேலாம் சாப்பிட மாட்டாங்க. நோம்பெல்லாம் ஃபினிஷ் ஆகிட்டு டியூஷன்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா பொறுமையாக உட்காந்துட்டு கஞ்சி வடை எல்லாம் நல்லா பொறுமையாக சாப்பிடுவாங்க. ஸோ உங்கள் வீட்டிலலாம் எப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ன வரைக்கும் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி ஸ்டைல் vlogs எல்லாமே பிடிச்சிருக்கான்னு கூட சொல்லுங்கள். ஸோ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு, நம்ம இது ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இந்த ஸ்டைல் vlog எனக்கு வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்கே சிரிப்பாக வருது. சரி, இப்போ வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த அப்பப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து டக்குன்னு எடுத்து க்ளீன் பண்ணிக்கிட்டே போயிட்டோன்னா வந்து அவ்வளோ வேலை வந்து நமக்கு தெரியாது. நம்ம லாஸ்ட் டைமிங்கில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் அந்த மாதிரி நினச்சா தான் வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஜூஸ் போட்டது எல்லாமே வந்து வாஷ் பண்ணி கூட வச்சுட்ட போகிறேன். ஸோ நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அது எல்லாமே கொஞ்சம் வாஷ்லாம் பண்ணிலாம் கூட வச்சிடுவேன். எப்படி நான் வந்து சொன்னேன்னு வந்து எவ்வளோ டைப்ஸ் நம்ம வடை சமோசாலாம் செஞ்சாலும் அந்த மசால் வடை மெது வடை இதெல்லாம் வேணுமோ அதே மாதிரி தான் இந்த ரூ அப்ஸா கூட நீங்கள் எவ்வளோ ஜூஸு என்ன மில்க் ஷேக்கு பாதாம் மில்க்கு என்ன கிர்னி பழம் மில்க் ஷேக் எது செஞ்சிட்டாலும் வந்து நம்மளோட வந்து ரூ அப்ஸா வந்து கண்டிப்பாக வேணும். நான் எப்போவுமே வந்து ரூ அப்ஸா வந்து லெமன் பிழிஞ்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி சேர்த்துட்டு ரூ அப்ஸா சிரப் சேர்த்துட்டு சுகர் கூட சேர்த்துடுவேன். நான் இந்த மாதிரி தான் செய்வேன். சில பேர் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணாமல் வெறும் தண்ணியில் ரூ அப்ஸா சிரப் சேர்த்துட்டு சில்ட் பண்ணி குடிப்பாங்க. நான் வந்து இந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து சப்ஜா சீட்ஸ் கூட நான் வந்து ஆட் பண்ணிடுவேன். இந்த ட்ரெஸ் வந்து நான் இப்போ வேர் பண்ணிகிட்டு இருக்க ட்ரெஸ் வந்து போன வருஷம் ரம்ஜான் டைமிங்கில் தான் வாங்கினது. ஸோ நான் வருஷம் வந்து நான் ரம்ஜான் ஷாப்பிங் ஹால் கூட ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த வருஷம் கூட இன்ஷால்லா பார்க்கலாம். இந்த வருஷம் வந்து அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் வாங்குற மாதிரி இல்லை பிளான். ஏன்னா வந்து காஷிஃப்க்கு காலேஜ் ஃபீஸ் எல்லாம் ரெடி பண்ணோம் இல்லையா. ஸோ வந்து காலேஜ் எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு தான் ஃபீஸ் எல்லாமே இது பண்ணிட்ட பிறகு நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கலாம். இப்போதைக்கு ஒரு 2 ட்ரெஸ் மட்டும் ஈத்க்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் இருக்குது. பார்க்கலாம் கடைசி நேரத்தில் இந்த மாதிரி எப்படி ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ நம்மளோட லெமன் ஜூஸ் கூட ரெடி. இது எல்லாமே வச்சுட்டு நான் அசர் முடிச்சுட்டு தான் வந்து இப்போ ஸ்நாக்ஸ் ப்ரிப்ரேஷனுக்காக பண்ணிகிட்ருக்கேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து நான் சொன்ன மாதிரி சிக்கன் சமோசா நான் மெயின் வந்து என்ன பண்ண போகிறேன்னா வந்து சிக்கன் சீஸ் பிரெட் பார்சல் தான் செய்கிறேன். ஸோ மீதி அந்த ஸ்டஃபிங் ஏதாவது இருந்ததுன்னா அப்படியே சமோசா கூட செஞ்சிடலாம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கேப்சிகம் எடுத்துருக்கேன், வெங்காயம், பூண்டு எல்லாம் எடுத்துருக்கேன், கொத்தமல்லி இது எல்லாமே சாப்பரில் போட்டு சாப் பண்ணிக்க போகிறேன். பூண்டு ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்துருக்கேன், கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன், ஒரு 2 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் இருக்குது அதுவும் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு வந்து கேப்சிகம் கேரட்டு இருந்தது அதுவும் வந்து கட் பண்ணி போட்டு சாப் பண்ணிக்கலாம். அப்படி உங்ககிட்ட சாப்பர் இல்லைன்னா நீங்கள் வந்து மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எல்லாமே சேர்த்து ஒரு ரெடியாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பின்னாடி இருக்குது பாருங்கள், என்னோடய ஸ்டவ் கிட்ட வந்து ஸ்டாண்ட் செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் அந்த மாதிரி தான் வந்து ரெசிபீஸ் எல்லாமே வந்து ஷூட் பண்ணுவேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எப்படி நீங்கள் வந்து ரெசிபி எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி. அங்கே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருப்பேன். அது வந்து ஸ்லாப்பில் கீழே செட் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் அந்த கிளிப்பு கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்படியே அதில் வந்து ஃபோன் செட் பண்ணிட்டு தான் வந்து குக்கிங் இது vlogs எல்லாமே நான் எடுப்பேன். கிச்சனில் ரெசிபீஸ் எல்லாமே நான் அப்படி தான் எடுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து போன்லெஸ் சிக்கன் பீசஸ் கூட இதை சாப்பர்லேயே போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு இந்த சாப்பர் வந்து போன ரம்ஜான் டைமில் வாங்கினது. ஏசி வாங்கியிருப்பேன் போன ரம்ஜான் டைமிங்கில் தான். அந்த டைமிங்கில் தான் இந்த சாப்பர் வாங்கினேன், ரம்ஜானுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி. அல்ஹம்துலில்லாஹ் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபிலிப்ஸ் வாங்கினது ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ நல்லா சாப் பண்ணி கொடுத்துட்டு நம்ம கையில் வெட்டிட்டு இவ்வளோ நேரம் இருந்தால் வந்து ரொம்ப டைமிங் அவங்க செகண்ட்ஸில் வந்து வேலை முடிஞ்சிடும். ஸோ பாருங்கள் சிக்கன் கூட சாப் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ பொடிசாக சூப்பராக சாப் பண்ணி கொடுத்துருக்குன்னு. இப்போ வந்து நம்ம குக்கிங் எப்படி பண்ணுறது, ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 க்யூப்ஸ் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன்.
பட்டர் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இது சீரகம் இருக்கும் இல்லையா, அது ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். பட்டர் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது, எல்லாமே சுத்தமாக நல்லா கரெக்டாக எடுத்து போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். சீரகம் ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆன பிறகு நம்ம சாப் பண்ண வெங்காயம், பூண்டு, கேப்சிகம், கேரட்டு எல்லாம் சாப் பண்ணோம் இல்லையா, கொத்தமல்லி எல்லாம் அதுவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணால் போதும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம சிக்கன் கூட இதில் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ கூட கொஞ்சம் குக் ஆகும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நான் இதில் வந்து உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து போன்லெஸ் பீசஸ் சிக்கன் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து குக் பண்ணிக்கிறேன். நல்லா கொஞ்சம் வந்து எண்ணெய் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்காக நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அந்த சிக்கனில் தண்ணி வரும் இல்லையா, அந்த தண்ணி ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகணும். அது வரைக்கும் குக் பண்ணிக்கிட்டா சிக்கனும் குக் ஆகிடும், நம்ம தண்ணி இல்லாத மாதிரி கூட இருக்கும். பாருங்கள், சிக்கனில் இந்த தண்ணி வந்திருக்கு இல்லையா, இது ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகணும். இப்போ நம்ம அப்படியே வந்து இதில் மசாலாஸ் கூட சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இது மசாலா வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் குக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சோயா சாஸ் வந்து ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் டொமேட்டோ சில்லி சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஷேஸ்வான் சட்னி இருக்கும் இல்லையா, அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா. அப்படியே உங்கள்கிட்ட இது எல்லாமே இல்லைன்னா வெறும் டொமேட்டோ சாஸ் மட்டும் இருந்தால் கூட பரவாயில்ல, சேர்த்துட்டு நீங்கள் நார்மலாக சேர்க்குற மஞ்சள் தூள், ஜீரகப்பொடி இது எல்லாமே கூட கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஏன்னா சோயா சாஸ்லாம் சேர்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், சிக்கன் அப்படியே வெந்துச்சு. இது எல்லாமே தண்ணி சுத்தமாக நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இது வந்து அப்படியே ஆற வச்சிடலாம். ஒரு பவுலில் மாற்றிட்டு, எப்போவுமே இரும்பு கடாயில் குக் பண்ணோன்னா டக்குன்னு அது வந்து பவுலில் மாற்றிடணும் ஆறதுக்குள்ளேயே. இப்போ இன்னொரு சைடில் வந்து நல்லா ஆறிடுச்சு. ஒரு முட்டை, கொஞ்சோண்டு பால், பெப்பர் தூள், உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிறேன். பிரெட் வந்து சைடில் வந்து அந்த ப்ரௌன் இருக்கும் இல்லையா, சைட்ஸ் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே சேர்த்து ஒரேடியாக கட் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் முடிய மாட்டேங்குது, கரெக்டாக பர்ஃபெக்டாக வரல. ஸோ அதுக்காக ஒரு பிரெட்டாக எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ரோல் பண்ணிக்கலாம் பிரெட் வச்சு. நல்லா இந்த ரொட்டி உருட்டுவோம் இல்லையா, ஸோ அது வச்சு நல்லா இந்த மாதிரி வந்து நல்லா தேய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சென்டரில் வந்து ஃபில்லிங் வச்சுட்டு சீஸும் வச்சிடலாம். இந்த வாட்டி வந்து நான் அமுல் சீஸ் வாங்கிட்டேங்க. மோசரல்லா சீஸ் அந்த மாதிரி இருந்தால் தான் அது வந்து இப்படி உடச்சி இப்படி இழுத்தோன்னா அப்படியே அது இதுவாக வரும் இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வாட்டி வந்து அமுல் சீஸ் வாங்கிட்டு வந்துட்டேன்னா, ஸோ என்ன பண்ணுறது, இது வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சைட்ஸில் எல்லாமே வந்து தண்ணி இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு இது வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃபோக் வச்சு இந்த மாதிரி வந்து லாக் பண்ணிவிடுங்க. இது அப்படியே பிச்சு கொஞ்சம் வந்தால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து எக்கில் டிப் பண்ணி திருப்பி வந்து பிரெட் க்ரம்ஸில் கூட நம்ம வந்து கோட் பண்ணுவோம் இல்லையா, எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகிடும். நான் வேறு வந்து ஃபில்லிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேறு வச்சுருக்கேன். கொஞ்சம் கம்மியாக வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். நம்ம அம்மா மனசு கேட்காது இல்லையா, எது செஞ்சாலும் கொஞ்சம் நல்லா ஃபில்லிங்காக அந்த மாதிரி தான் இருக்கும். சமோசாவில் ஃபில் பண்ணால் கூட நான் அப்படி தான் கொஞ்சம் நல்லா ஜாஸ்தியாக வச்சு ஃபில் பண்ணிவிடுவேன் எப்போவுமே. பாருங்கள், அந்த சின்ன பிரெட் சைஸ் தான் இருக்குது, அதில் நான் இவ்வளோ ஜாஸ்தியாக வச்சு ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி வந்து எல்லாமே நான் இன்னொரு பிரெட் கூட ஃபில் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் எல்லாமே வந்து ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். பிரெட்ஸ் எல்லாமே இப்போது எக்கில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கலாம்.
நீங்கள் பாருங்கள் சைட்லலாம் பிஞ்சு இருந்தால் கூட ஒன்றும் இல்லை. இந்த டைமிங்கில் நல்லா ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் இது பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக ஆகிடும். இதனால் அப்படியே வந்து ஒரு 10 to 20 மினிட்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் செட் பண்ண விட்டுடணும். அப்போ தான் வந்து பிரெட் க்ரம்ஸ்லாம் வந்து எண்ணெயில் பிரிஞ்சு வராது. நீங்கள் அப்படியே டக்குன்னு எடுத்து ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா வந்து பிரெட் க்ரம்ஸ் எல்லாமே வந்து எண்ணெயில் பிரிஞ்சு வந்துவிடும். நல்லா இது வந்து செட் ஆகணும். ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு வச்சுடுங்க. பாருங்கள் மீதம் இவ்வளோ சிக்கன் ஸ்டஃபிங் இருக்குது. நான் இந்த சீஸ் ஃபுல்லாகவே இதில் சேர்த்துட்டு வந்து சமோசா கூட ரெடி பண்ணிக்க போகிறேன். சிக்கன் சீஸ் சமோசா. இந்த ரெசிபி எல்லாமே டீட்டெயிலாக கூட வந்து இன்னும் இதில் கூட ஷார்ட்ஸில் கூட இருக்குது. உங்களுக்கு ரெசிபி vlogல பார்த்து நம்ம செய்யணும்னா வந்து ரொம்ப இதாகும் இல்லையா, எங்கே இருக்குது என்னன்னு தேடி பார்க்குறதுக்குள்ள அதுவும் டைமிங் கூட ரொம்ப லேட் ஆகும். ஷார்ட்ஸில் கூட வந்து ரெசிபி டக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் என்னோட எல்லா ஷார்ட்ஸும் இப்போ ரம்ஜான் பாருங்கள், டெய்லி ஒரு ரெசிப்பியாக நான் போட்டுட்ருக்கேன். இப்போ நான் சமோசா ஷீட்ஸ் எடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த கடைசி நேரத்தில் வந்து டைமிங் கூட நான் வீடியோ எடுத்துக்கிட்டே வந்து குக் பண்ணனால வந்து டைமிங் கூட வந்து ஸ்பீடாக போயிட்டே இருந்தது. இஃப்தியாருக்கு டைமிங் ஆகுதுன்னு வந்து கையெலாம் வந்து நடங்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு. ஸோ அந்த மாதிரி டக்குன்னு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அன்றைக்கி நான் சமோசாவில் கூட இந்த ஃபில்லிங் வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிடலாம். நம்ம பாருங்க நான் எவ்வளோ ஃபில்லிங் வைக்கிறேன்னு. நம்ம வீட்டில் செஞ்சால் எப்போவுமே இப்படி தானுங்க. நம்ம வெளியே வாங்கினா தான் கம்மி ஃபில்லிங் அந்த மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் செய்யும் போது நல்லா தாராளமாக வச்சு பேக் பண்ணி நம்ம குக் பண்ணோம் இல்லையா. நான் அல்ஹம்துலில்லாஹ் இன்ன வரைக்கும் வந்து எதுவும் வெளியே வாங்கி அந்த மாதிரிலாம் கொடுக்கல. பசங்களுக்கு எல்லாமே வீட்டில் செஞ்சு தான் கொடுக்குறேன். ஏன்னா இப்போ சிக்கன் வெளியே வாங்கி நம்ம எப்படி குக் பண்ணுவாங்க என்னான்னு தெரியல. டக்குன்னு பசங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா வந்து நோன்பு கூட இதாகிடும் இல்லையா, விடுற மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்காக வந்து நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாக எவ்வளோ முடியுமோ எது கேட்டால் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தா ஒரு அளவுக்கு ஓகே தான், வெளியே வாங்கி கொடுக்குறத விட. ஸோ இதே மாதிரி எல்லா சமோசா கூட நான் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். எல்லாமே ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆயில் நல்லா சூடான பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம சமோசா ஃப்ரை பண்ணோன்னா சூப்பரான வந்து சிக்கன் சீஸ் சமோசா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் சமோசா எல்லாமே ஃப்ரை பண்ணிவிட்டு வடை கூட ஃப்ரை பண்ணிவிட்டு கடைசியாக தான் வந்து நம்மளோட இது ஃப்ரை பண்ணேன். என்னது பிரெட் சீஸ் பாக்கெட்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஃப்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு வடை எல்லாமே ஃப்ரை பண்ணிட்ட பிறகு எல்லாம் இஃப்தியாருக்கு வந்து டைமிங் வேறு ஆயிடுச்சு. சைட் பை சைட் நான் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே கூட கட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ காஷிப் தான் எனக்காக வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் எப்போவுமே அப்படி தான் இஃப்தியாருக்கு ஒரு 10-20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு கிச்சனில் வந்து என்னம்மா ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்பான். நான் தனியாக செஞ்சிட்ருக்கேன்னு சொல்லி சின்னவன் சுத்தமாக வரவே மாட்டான். பெரியவன் தான் வந்து ரொம்ப கேர் எடுத்து எல்லாமே வேலை செய்கிறது பண்ணுறது எல்லாமே அவன் தான் கொஞ்சம். ஸோ பாருங்கள் அவன் தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். உங்கள் வீட்டில் யார் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு கூட வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ஒருத்தன் தான் ஹெல்ப் பண்ணுவான். ஹஸ்பண்ட் இருந்தார்னா வந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறது எல்லா வேலையும் வந்து ஃப்ரைடேஸில் அவர் தான் பார்த்துப்பார். ஸோ நாங்கள் சீக்கிரமாக வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறது கூட அவனே தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான். நான் கேமரா செட் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததா. ஸோ அதுக்காக அவன் தான் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். இந்த டைமிங்கில் தான் மசால் வடைலாம் கூட ஃப்ரை பண்ணிட்ட பிறகு இந்த பிரெட் சிக்கன் சீஸ் பிரெட் பாக்கெட்ஸ் இல்லை பிரெட் பார்சல்ஸ் அதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது பேருங்கெல்லாம் எப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி வந்து 2 சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா வந்து சூப்பரான வந்து ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபீஸ் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கட் கூட பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ சிக்கன் ஜூஸியாக செம்மையாக சீஸ்லாம் போட்டிருக்கிறது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூடாக இருக்குது. ஆனால் வந்து நான் இது கட் பண்ணி காமிச்சிட்டேன்னா இந்த குக்கிங் ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் ஆகிடும் இல்லையா. ஸோ அதுக்காக சூடாக இருந்தால் கூட பரவாயில்ல, இது வந்து ஷூட் பண்ணிடணும் எடுத்துடணும். ஏன்னா திருப்பி நான் லாஸ்ட்டில் வந்து இந்த ஃபினிஷிங் காமிக்காமல் விட்டுடுவேணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ சமோசா கூட வந்து கட் பண்ணி காமிச்சிடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இந்த ரெசிபீஸ் எல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டைலில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே வந்து பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.